ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேஸ் ப்ளீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ் ப்ளீச் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் ப்ளீச் வந்து மாதத்தில் நாங்கள் எத்தனை தடவை யூஸ் பண்ணணும், ஃபேஷியலுக்குள்ளே ஃபேஸ் ப்ளீச் நாங்கள் யூஸ் பண்ணலாமா, அது என்னென்ன ப்ரொசீஜரில் நாங்கள் யூஸ் பண்ணணும், அதே நேரத்தில் அதோட அளவுகள் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம் என்றதை பற்றி, அதே கூட ஃபேஸ் ப்ளீச் மாதத்தில் எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் என்றதை பற்றியும் நிறைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ப்ளீச் எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது என்றதை பற்றி பார்ப்போம். இந்த ப்ளீச்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக வந்து எங்களுடைய ஸ்கின் வந்து இப்போ வெயிலில் போய் வெளியில் எங்கேயாவது போய் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற கலரை விட வெயில்னால கொஞ்சம் டல்லாகி கருப்படைஞ்சு போய் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளீச் யூஸ் பண்ணுறபடியால் எங்களுக்கு ரியல் கலரை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளீச் யூஸ் பண்ணுறது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், வெயில்னால எங்களோட முகம் கருத்த மாதிரி போயிருந்தால் இந்த ப்ளீச் யூஸ் பண்ணால் எங்களோட முகத்தை பழைய கலருக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நீங்கள் ஒரே தொடர்ந்து அடிக்கடி வெயிலில் ஒரு ரொம்ப நாளாக நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளீச் யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே உங்களுடைய பழைய கலர் வந்து வராது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டினியூவாக ப்ளீச் மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் வேறு மாதிரியாக ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, வீட்டில் பெக் யூஸ் பண்ணுறது, நல்ல ஒரு நைட் க்ரீம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் மெயினாக ப்ளீச் அதுக்காகத்தான் யூஸ் பண்ணுறது. ஒரு குயிக்காக எங்களுக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு வெள்ளைத்தன்மை, அதாவது நேச்சுரலாகவே பிரைட்டான ஒரு தன்மையை இந்த ப்ளீச் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் ப்ளீச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து ப்ளீச் வந்து நாங்கள் மாதத்தில் எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம். மாதத்தில் 2 தடவை தான் நாங்கள் ப்ளீச் யூஸ் பண்ணலாம். 15 நாளைக்கு ஒருக்க யூஸ் பண்ணுறது தான் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளீச் வந்து 100% கெமிக்கல். ஏன்னா அந்த ப்ளீச்சில் அந்த ஆக்டிவேட்டர் பவுடர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லாக இருக்கும். இதை நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே கவனமாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இந்த ப்ளீச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த ப்ளீச் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக 20 வயசுக்கு மேற்பட்டவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஸ்கின்ல சிவந்த பிம்பிள் இருக்குது, காயமான பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணாதீங்க. அலர்ஜிக் ஆகிடும். நேச்சுரலாகவே அலர்ஜிக் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதோட பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ப்ளீச் கண்டிப்பாக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அந்த ஸ்மெல் அவங்க உடம்புக்குள்ளே போகும். ஸோ கூடவே கூடாது, பேபிக்கும் கூடாது ப்ளீச் யூஸ் பண்ணுறது. அதோட இந்த ப்ளீச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு இல்லாட்டி, பிம்பிள்ஸ் இல்லாட்டி, நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லாட்டி 20 வயசுக்கு மேற்பட்டவங்க உங்கள் ஸ்கின் ஓரளவு ஓகேவா இருக்குது, நார்மலாக ஓகேவா இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து அலர்ஜிக் டெஸ்ட் எடுக்கணும். அலர்ஜிக் டெஸ்ட் எடுத்து தான் அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஓகேவா இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எடுத்த உடனே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்கன்னா, இது 100% கெமிக்கல். எப்படி உங்களோட ஸ்கின்னுக்கு ரியாக்ட் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது உங்களோட ஸ்கின்னுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அலர்ஜிக் டெஸ்ட்னா கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ப்ளீச்னு பார்க்கக்குள்ள இது வந்து ஆக்டிவேட்டர், இதுக்குள்ள பவுடர் இருக்கும், இது வந்து க்ரீம். ஸோ இதுதான் எங்களுக்கு ஆக்டிவேட்டர்னு சொல்லி இதுதான் கெமிக்கல். சரி, இந்த க்ரீம் அவ்வளோ கெமிக்கல் கிடையாது. ஓகேவா? இந்த ப்ளீச் க்ரீம் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடைக்காது. ஸோ இது கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். இந்த க்ரீமில் கொஞ்சமும், இந்த ப்ளீச் நான் அளவு பிறகு சொல்கிறேன், இந்த ப்ளீச் பவுடரில் கொஞ்சமும், இப்போதைக்கு அலர்ஜிக் டெஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சமும் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணக்குள்ள கவனம், அலுமினியம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. செப்பு பாத்திரம் அது எதுவும் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக், அப்படி இல்லாட்டி கண்ணாடி பாத்திரம். ஸ்பெஷலாக பிளாஸ்டிக் ரொம்ப நல்லது. அதுக்கு மிக்ஸ் பண்ணுற கரண்டியாக இருக்கட்டும், ஸ்பெட்டுலாவாக இருக்கட்டும், அதுவும் பிளாஸ்டிக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டும். பிளாஸ்டிக் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட காதுக்கு பின்னாடி, அதாவது இந்த காதுக்கு பின்னாடி ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டு விடுங்க. முடியில் பற்றக்கூடாது. முடியில் பட்டால் அவ்வளோ கோல்டன் கலராக மாறிடும். ஓகேவா? இல்லாட்டி ஒரு கோல்டு கலரில் ஒரு மஞ்சள் தன்மையாக மாறிடும். இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அப்ளை பண்ணுங்கள்.
அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம், சரி 20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு அதில் எந்த விதமான எரிச்சல், கடிக்கிற தன்மை, எரிகிற தன்மை அப்படி எதுவுமே இல்லாட்டி நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு கடிக்கிற மாதிரி இருக்குது, அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் சிவந்து போயிருக்கு, தடிச்சு போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ளீச் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளலை, நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதை பார்த்து தான் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் அலர்ஜிக் டெஸ்ட் எடுக்காமல் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? ஃபேஸ் ஃபுல்லாக சிவந்துடுமே, ஃபேஸ் ஃபுல்லாக தடிச்சு வீங்கலாம். பழைய நிலைமைக்கு வரத்துக்கு ரொம்ப நாள் எடுக்கும், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க, எப்படி வெளியில் போக முடியும்? அப்போ அதனால் ஃபேஸ் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணக்குள்ள இந்த முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஆனால் கவனமாக யூஸ் பண்ண வேணும். நான் ஃபேஸ் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணுவேன், எப்பயாவது இருந்து போட்டு மாதத்தில் 2 வாட்டி யூஸ் பண்ண மாட்டேன், மாதத்தில் ஒருக்க சில டைம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணலை, நான் வீடியோவில் யூஸ் பண்ணி காட்டலை, பட் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபேஸுக்கு ஃபேஸ் ப்ளீச் வந்து அப்ளை பண்ணக்குள்ள கையால் அப்ளை பண்ணுறதை விட ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் நீங்கள் ஃபேஸ் பெக்குக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணக்குள்ளே ரொம்ப கண்ணுக்கிட்ட கொண்டு போக வேணாம், கண் எரியும். ஸோ இந்த எலும்பு பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் இப்படியே ஃபுல்லாக வாயை சுற்றி மூக்கில் அப்புறம் நெத்தியில் அப்புறம் இந்த இடங்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்ணுக்கு கிட்டையும் கண்ணுக்கு மேலேயும் யூஸ் பண்ணாதீங்க. ஐப்ரோஸில் படக்கூடாது, முடியில் படக்கூடாது, உதட்லேயும் படக்கூடாது, மூக்குக்குள்ளேயும் போகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சரியா? இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேணும். என்ன நடக்கும்னு சொன்னால் ஹேரில் பட்டால் என்ன நடக்கும்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஹேர் வந்து கோல்டன் கலராக போயிடும், திருப்பி பழைய கலர் வரவே வராது. ப்ளீச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ளீச் பட்டுடுச்சு, இந்த கலர் வந்து இந்த ஹேர் வந்து கோல்டன் கலராக மாறிட்டேன்னா அதை திருப்பி பிளாக்காக மாற்ற முடியாது. திருப்பி பிளாக்காக மாற்றுறதா இருந்தால் டை தான் யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி அது பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேருக்குன்னு வேறையாக ப்ளீச் இருக்குது, ஸோ அது வேறு பார்ட். இது ஃபேஸுக்குரிய ப்ளீச்சை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ளீச் வந்து எவ்வளோ நேரம் எங்களோட முகத்தில் வச்சுருக்கலாம்? நான் காதுக்கு பின்னாடி 20 நிமிஷம் சொன்னேன், ஆனால் ஃபேஸில் 15 நிமிஷம் தான். அதை விட கூட நிமிஷம் வைக்காதீங்க. நீங்கள் வெள்ளையாக வரணும் அப்படின்றதுக்காக கூட நிமிஷம் வச்சிங்கன்னா போச்சு, உங்களோட முகம் ரொம்ப ரொம்ப போச்சு. ஸோ அதனால் கரெக்டாக 15 நிமிஷம் போடக்குள்ளே டைமை பாருங்கள், போட்டதுக்கப்புறம் டைம் பார்க்காதீங்க. போடக்குள்ளே டைம் பாருங்கள். டைம் நீங்கள் போடக்குள்ளே கரெக்டாக 12 மணி அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணி முடிக்க 12 ஆச்சு. ஓகே, 12:05ன்னு சொன்னால் 12:10, 12:15க்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் போட்ட கையோடையே அந்த ப்ளீச் வந்து ரியாக்ட் ஆக தொடங்கிடும், அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நீங்கள் அந்த டைம்லேருந்து உங்களை பார்க்க சொல்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளீச் ரிமூவ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணணும்? சாதாரண தண்ணியில் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் சோப் ப்ளீச் போட்டதுக்கப்புறம் சோப் போட்டு எதுவும் ரிமூவ் பண்ண வேணாம், சாதாரண தண்ணியில் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெக் யூஸ் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பெக், எந்த பெக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு பெக். நீங்கள் ஹெர்பல் பெக்கும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் சும்மா சாதாரணமாக டப்பாவில் வர பெக் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்கனவே சூட்டபுளாக இருக்கிற பெக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ளீச் வந்து எடுத்தோடனே அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ளீச் யூஸ் பண்ணலாம். கிளென்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளென்சர் இருந்தால் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கோட்டு கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ளீச் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து தோடு போட்டிருப்போம், தங்கத்தோடோ கவரிங்கோ எந்த தோடாக இருந்தாலுமே, எந்த இதுவாக இருந்தாலுமே தோடு, கழுத்தில் போட்டிருக்க செயின் அதுகளை கலட்டுறது நல்லது. உங்கள் தாலியை வந்து நீங்கள் வடிவாக இது கொள்ளுங்க. கழுத்துக்கெல்லாம் போடக்குள்ள படவே கூடாது. தங்கத்தில் நான் குறிப்பாக சொன்ன உலோக பொருட்கள், ஸோ தங்கம், இந்த செயின், கழுத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் கலட்டிட்டு நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, தங்கத்துக்கும் பாதுகாப்பு. ஏன்னா இது கெமிக்கல் தானே, வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபேஷியலுக்குள்ளே ப்ளீச் நாங்கள் யூஸ் பண்ணுறது வழக்கம் இல்லையா? ஓகே, அந்த ஃபேஷியல் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். ஃபேஷியல் வாஷ், கிளென்சர், ஸ்க்ரப், மசாஜ்,
ஸ்க்ரப், ஸ்டீம், மசாஜ், அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் அந்த மாதிரி போகும் ஃபேஷியல் ப்ரொசீஜர். இதில் ப்ளீச் வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஃபேஷியல் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சரும் பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ளீச் வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ப்ளீச் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளீச் உங்கள் ஃபேஸை நீங்கள் ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரப் பண்ணணும். அது ரொம்ப லைட்டாக, நிறைய ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப லைட்டான ப்ரெஷர் கொடுத்து தான் ப்ளீச் பண்ண வேணும். ஓகேவா? ஸ்க்ரப் நீங்கள் பண்ணிவிட்டு ப்ளீச் பண்ண என்ன நடக்கும்? ஸ்க்ரப் பண்ணால் என்ன நடக்கும்? உங்களோட போர்சஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ளீச் போட்டிங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அது கூடாது. ஸ்கின்னுக்குள்ளே அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது உங்கள் ஸ்கின்னுக்கு அலர்ஜிக்கை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால தான் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ப்ளீச் பண்ணுங்கள். ப்ளீச் பண்ணீங்களா இருந்தால் ஸ்டீம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பிளக்கெட்ஸ் வைக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு பெக் போடலாம். ஸ்டீம் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டீம் பண்ணாதீங்க. இதே நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரின் படி நீங்கள் ஃபேஷியலுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செல்ஃபாக கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் கிளைண்ட்டுக்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே நல்லது. நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ப்ளீச் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன மாதிரி அளவில் யூஸ் பண்ணலாம், அதோட என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு, அதாவது என்னென்ன ஸ்கின் கலருக்கு ஏற்றபடி யூஸ் பண்ணலாம் என்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்கின் டைப் வந்து என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அலர்ஜிக்கு இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ், நிறைய பிம்பிள்ஸ் இருந்து காயம் இருந்தேன், இப்போ ஒரு பிம்பிள்ஸ் தான் இருக்குன்னா அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ரெட் பிம்பிள் நிறைய இருந்தாலும் யூஸ் பண்ணவே வேண்டாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கின் டைப் எப்படியான ஸ்கின் டைப்பாக இருந்தால், நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் கூட பரவாயில்ல. குறிப்பாக சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு அவங்களுக்கு ஒத்து வராது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கின் டைப் உள்ளவங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மெத்தடின் படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ சாதாரணமாக அளவுகள் என்ன மாதிரின்னு பார்ப்போம். இப்போ கருப்பாக இருக்கீங்கன்றதுக்காக நாங்கள் நிறைய ஆக்டிவேட்டர் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. எங்கள் ரியல் கலர் அதுதான். ஸோ இந்த ரியல் கலரை தாண்டி எல்லா ஸ்கின்னுக்குமே ஒரே குறிப்பிட்ட அளவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு பாதுகாப்பு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அளவு எடுக்கிறீங்க, இதை பிளாஸ்டிக் கரண்டியாக நினச்சிக்கொள்ளுங்க. பட் இது வந்து ஒரு அலுமினிய கரண்டி யூஸ் பண்ணவே கூடாது. பிளாஸ்டிக் கரண்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா இப்படி ஃபுல்லாக எடுக்காமல் இந்த மட்டத்துக்கு எடுக்கிறீங்க. இந்த மட்டத்துக்கு எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த கரண்டி மட்டத்துக்கு எடுத்தால் ஃபேஸுக்கு தாராளமாக போதும். சரி, இந்த மட்டத்துக்கு எடுத்தீங்கன்னா க்ரீம், அதாவது இந்த க்ரீம் சரியா க்ரீமியாக இருக்கும் இதுக்குள்ளே. இது மட்டத்துக்கு நீங்கள் இது ஒன்று. ஆக்டிவேட்டர் எவ்வளோ எடுக்கணும் இதே கரண்டியில் சொல்கிறேன். நீங்கள் ஆக்டிவேட்டர் எப்படி நீங்கள் அல்லாக்குள்ளே, அதாவது இந்த அளவுக்கு, அதாவது இந்த கரண்டியில் நாளாக பிரித்த ஒரு பார்ட், அதாவது ஒரு பார்ட் மட்டத்துக்கு தான் நாம் ஆக்டிவேட்டர் எடுக்கணும். அதை விட கூடவும் எடுக்காதீங்க. குறைஞ்சா கூட எங்களுக்கு ஓகே ஓரளவு தான் ரியாக்ட் இருக்கும், ஓகேவா? ஆனால் கூட ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ தான் ப்ளீச்சை பற்றி இருக்கிற முக்கியமான விஷயங்கள். மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பற்றிய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.